டீசல் அங்கேயே அடித்து வச்சுட்டு வந்துட்டோம் நைட்டு. இது அடுத்த நாள் வீடியோ. இப்போ எடுத்துக்கிட்டு போய் இருக்கிற ஜேசிபியில் டீசல் ஊற்றிட்டு எல்லாம் உழவுக்கு போயிட்டாங்க. ஓகேன்பா, ஃபாட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஃபாட்டுக்கிட்ட வந்தோன்னா அப்படியே டீசல் இருக்கும், எடுத்து ஜேசிபி ஊற்றிட்டு அப்படியே கிரீஸ் அடிச்சு விட்டு வெயிட் பண்ணோம்னா ட்ரக்கு வந்துடும். அப்புறம் போனோன்னா லோடிங் தான் ப்ரோ. என்னால் சரியாக டீசல் ஊற்றுறத மட்டும்தான் ப்ரோ எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தன் தான் இருக்கேன், பண்ண முடியாது. ஏன்பா மிளகெல்லாம் எடுத்து வச்சு டீசல் உறிஞ்சி விட்டுட்டேன். புரிஞ்சுட்டுனான்பா, பாருங்க எப்படி ஊதிருக்குதுன்னு. அடியில் பூரா வெறும் எறும்பு, நிற்கவே முடியல. ஓகே நம்பா, ஊற்றி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நம்பா, டீசல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ அப்படியே பக்கெட்லேருந்து பூம் அடிக்கல அப்படியே க்ரீஸ் அடிச்சு விட்ருவோம். எடுத்துக்கணும், சாவி எடுத்துக்கிட்டு செல்ஃப் போடணும். நெக்ஸ்ட் பூமை தூக்கிடணும். அப்படியே கன் எடுத்துக்கிறேன்பா, போய் பக்கெட்லேருந்து அப்படியே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்து அழுத்தி விட்டுட்டு ரொம்ப க்ரீஸ் அடிச்சுட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போலாம் எப்படியும் க்ரீஸ் அடித்தாச்சு. ஒரு டெய்லர் நேற்று இங்கேயே கழட்டி விட்டு போயிட்டோம், வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரக்குக்கு வேலைன்னு சொல்லி இங்கேயே கழட்டிட்டு போயாச்சு. வண்டி வந்துட்டு இருக்கு. ஏனம்பா, நம்ம நேற்று ஓட்டின வண்டியே வாங்கிட்டோம். அதுக்குள்ளே லோடு வாங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. கொட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. லோடு வாங்க போகுது 415. தள்ளு 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 தள்ளை.
ஆஃப் பண்ணிட்டு நம்ம வண்டி கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து எப்போ நண்பா ரோடு வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்த அவசரத்தில் டிப்பிங் சுருவா பண்ணிட்டோம். தலைவர் ஓட்டுற வண்டி ஆகி போச்சு. ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தார் ஓடிட்டு. பார்த்துக்கிட்டிங்களா, வண்டிக்கு 10 நட ஓட்டியிருக்கோம். இந்த பக்கமாவது கொஞ்சம் அள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் ரொம்ப சுரண்டி அள்ளுறதா இருக்குது. இப்போ வண்டி நவுத்து சொல்லிட்டாங்க, நவுத்துவோம். ஏன்னா The Bluetooth device is
வண்டியில் கொஞ்சம் செல்ஃப் பிரச்சனை ப்ரோ, அதனால் அது அப்படியே ஆன்லேயே விட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. மட்டத்துக்கு கழிட்டு அப்படியே வயல் மட்டும் நிறைவேற்று ப்ரோ, அப்படியே வயல் அப்படியே 2 வயல் அப்படியே 3 வயல் அந்த மாதிரி அப்படியே பிரிக்கிறது பெருசாக பிரித்து கரை போட்டுவிட்டா வேலை முடிஞ்சு. ஆட்டோமொபைல் இன்ஜினியர் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அது கூட மண் இருக்கிறதுக்குள்ள அவர் முன்னிட்டு போயிட்டாரு. சாப்பிட்டோன்ட்டோம் ப்ரோ, ரொம்ப முடியல, ரொம்ப வாராக போயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம். கிட்ட அது நிறையாச்சு நிறையிட்டோம்னா இன்னும் அதுக்கே கொஞ்சம் மண் கொட்டுற மாதிரி வரும். ஏதோ ஒரு வெயிலில் பிடிச்சி கொட்டி அதையும் நிறவணும். வெறும் புழுதி பூர்வெல்லாம் மழை பெய்யாததுனால ஊருட்ட புழுதி. கொஞ்சம் தான் இருக்குது, இந்த மேட்டை அப்படியே இந்த பள்ளத்துக்கு அடிச்சு விட்டோம்னா கிரிஸ் கேசிட்டு தான் நிறவுறாரு. இவர் நிறவுனா அப்படியே மாமாங்க ரோட்டில் போகிறோம்ல அந்தளவுக்கு நாங்கள் மட்டமாக நிறவுவோம். அப்புறம் வயசு கேட்டுருக்காங்க பாருங்க, ரோஜியம் பண்ணுறப்ப லிவர் எப்படி தான் ஆட்டணும். ஏன்போ ஒரு நிறையாச்சு ஒரு நடம் மண் வரும், அது எங்கேயோ வாசல் கொட்டுறது தான் ஓரளவுக்கு நல்லா மண்ணாக இருக்கிறதுனால. லைட்டாக சுரண்டி வாசலுக்கு ஒரு நடம் கொட்ட சொன்னாங்க. வெறும் புழுதி ப்ரோ, ஜேசிபி தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு புழுதி. வயலு ஃபுல்லாக வெறும் கல் தான் ப்ரோ, அதனால் இந்த வயல் வந்து அப்படியே மேடாக விட்டுட்டு அது இருக்கிற கரையை போட்டேன். இது அப்படியே ஒரு வயல் மாதிரி விட்டுருக்கோம். கிணறு பாருங்க, தண்ணி பரலோகத்தில் கிடக்குது. போடுறாங்க அதுக்குள்ள இப்பயே போய் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வருவோம். இங்கே நிறுத்திருக்கேன், இப்பயே போய் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
இடம் கிடக்குதுண்ணா. புழுதியான்பா பாருங்க, செம்ம புழுதியாக இருக்குது. ஜேசிபி லோடு போடணும்னா சுற்றி கண்ணாடி லாக் பண்ணிட்டு தான் போடணும் போல. ஆனால் வளைச்சி வளைச்சி மூஞ்சிக்கே அடிக்குது. சவுண்டு போட்டுக்கிட்டு ட்ரைனிங் பத்தலை உனக்கு. புதக்குள்ள தள்ள போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி லோட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மண்ணில் போய் போடுறேன்னு நேக்காக போயிட்டு நேக்காக கொண்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டி ஹெவியாக லோடு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லோடு தூக்கி விட்டேன்னு நான் தூக்கி விட்டதுக்கும் ஆட்டோ ஆஃபீஸ் இன்ஜினியர் தூக்கி விட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எப்படி சொல்கிறீங்கன்னு நான் கமெண்டில் நாளைக்கு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டிக்கும் சும்மா தான் நின்றுக்கிறோம், நாமளும் சும்மா தான் நின்றுக்கிறோம். ஆனால் ஜேசிபி கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால ஜேசிபி நிறையிட்டு இருக்கு. அதுதான் லெஸ்ட்டு. 2 நடை ஓடிட்டா 2 நடைக்கு லெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வெயிட்டிங். கரை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை தான் கொண்டு போய் காட்டில் கொட்டணும். கிட்டத்தட்ட ஒரு வயல் வேலையை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நீங்களே பார்த்தா தெரியும். ஒரு வயல் வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்தாலும் ஒரு 4-5 கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒன் பண்ணும். அதுக்குள்ளே வண்டி லோடு போகிறது எடுத்து வர சொன்னாங்க. க்ளோசிங்கில் அட்டி போடணுமா? இப்போ பாருங்க ப்ரோ எவ்வளோ புகை வருதுன்னு மட்டும். புகையில் ஆப்ரேட்டர் ஓட்டுறதுலாம் ரொம்ப இதுதான் ப்ரோ. விஜேதிக்கெலாம் பாவம் ரொம்ப புகை பாருங்க, வண்டியே தெரியல. எங்கள் ஃபீல்டில் இப்படி தான் ப்ரோ. உங்கள் பக்கம் ஃபீல்டில் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். மழை பெய்யாததுனால அதான் வயலெல்லாம் இறுகி போச்சு, ஈரமே இல்லை. அப்படியே இங்கே பாருங்க, லோடு வேலை முடிஞ்சோடனே இவர் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. போனே தான் நோண்டிட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன நோண்டுறாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பாருங்க எவ்வளோ குடித்தீங்க ஓடாயிருச்சு ப்ரோ. ஆறுன்னு அடிச்சுட்டாங்க. போக போனால் தான் நாமளும் போக முடியும். நம்ம மேலேயே தான் வரும். மூக்கில் வாயில் எல்லா இடத்துலையும் பூந்துக்குது போக. கால் ட்ரெஸ் வச்சு கரெக்டாக ரிப்பேர் சொல்ல முடியாது ப்ரோ. கைரேஸ் வச்சு பிரேக்கில் ஹேண்டில் பண்ணி அந்த பரவாயில்லையா அமௌண்ட் பண்ணி பார்க்கலாம். உறுதி கம்மி ப்ரோ. கரெக்டா அப்படி இங்கேயே அள்ளி கொட்டிட்டா.
கையில் வேலை முடியுது. கிழங்கெல்லாம் நிறையாச்சு. கொட்டினோம்னா நிறைய விட்டா மறுபடியும் மண் அள்ளிட்டு வந்து தான் கொட்டணும். கையோட அதையும் நிறைய விட்டா மண் கொட்டுறதோட அப்படியே கொட்டி அதை மட்டும் நிறைவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டீங்களா காட்டுக்காரர் அதுக்குள்ளே டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நீ தாண்டா வாங்கிட்டு வந்த. சரி ஃப்ரெண்ட்ஸ், காசு கொடுத்தாரு டீ கூடிங்கன்னு சொல்லிட்டு. ஆளு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, டீ பிரேக்கு லிஸ்ட்டு பாருங்கள். டீயை பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து சொன்னாருக்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்காமல் டீயோட கட் பண்ணுறேன். 50 ரூபா கொடுத்தா 50 ரூபாயில் 1 ரூபா கொண்டு வரக்கூடாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் பவர் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர் பவர்டா, சூப்பர் சூப்பர் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது படி மில்கி பிஸ்கெட், நாட்டு மாட்டு பால். நீ சாப்பிட்டா என்ன சந்தோஷம் ஆகும்? நம்ம பால் வருமா? இதை சாப்பிட்டா இப்படி ஆகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் பாருங்கள் எனக்கு 2 கொடுத்துட்டாங்க கிளீனர்ன்றதுனால. எங்கள் ஓனருக்கு எவ்வளோ தாராள மனசு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். மாமா சரிங்க. சரிங்க அப்படியே பொறுமையாக சரிங்க. நம்ம ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஏதாச்சும் கேட்டுற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றா தின்னா தீர்ந்து போய் இந்த சீக்கிரம் திங்க முடியாதுன்னு அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே போனேன். சொல்லுதர் சா, நீங்கள் ஜேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கள் ஊரில் தான் பார்த்தாலும் பார்த்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பேசுகிறேன். பொய்யா பேசுகிறான். வண்டியா அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட்டை என்ன வழி பண்ணி எப்படிங்கிறாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொல 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 எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு வேலை முடியும்? வண்டிக்கா நீயா? எனக்கு சாப்பிட்சனா ஒரு 7 மணிக்கு முடிச்சுன்னு போகலாமா? 8 மணி. ஓகே ஃப்ரெண்ட், நாமளும் பாருங்க டீசெண்டாக வெறும் டீ மட்டும் வாங்கிக்கிறது. 10 பாக்கெட் பிஸ்கெட் தின்னுட்டு பாருங்க எப்படி பாருங்க என்னென்ன பண்ணுறாரு பாருங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியர். கூட என்ன இப்படி கூப்பிட்டு கவருங்கடா. அழகு தானே அழகு. ஆமாம் தம்பி, அது தேவையில்லாத டாபிக். நீ இதை பற்றி பேசாத தம்பியா. கேமரா ஆஃப் பண்ணுங்க, அவன் உள்நோக்கி போகிறான். நீ கேமரா ஆஃப் பண்ணி இப்போ சம்பவத்தை ஏன்பா அங்கே மண் அவ்வளோ பத்தலை, அதனால் இந்த வெயிலை பிடிச்சி அள்ளி கொட்ட வேண்டியதான். இந்த வண்டி லோட் ஆனோன்னா இந்த வண்டி ரெடியாக இருக்குது. ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் எப்போ பார்த்தாலும் ஃபோனே தான் நோண்டுறாரு. அந்த ஃபோனில் இப்படி என்ன இருக்குமோ தெரியல நண்பா, ஃபோனே தான் நோண்டிட்டு இருக்கிறாரு. அப்படியே குழந்த மூஞ்சி வச்சுருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான். ஓகே நண்பா, அதுக்குள்ளே கிறிஸ் ஜேசிபி தண்ணி கேட்டார், அதை வாங்கிட்டு வந்து கொடுக்க போயிருந்தேன். போறியா?
டாட்டா பாய் பாய். போனோன்னா கிளம்ப வேண்டிதான். ரோடு ஆயிடுச்சு. ஸ்பீக்கரை போட்டு அப்படியே போனால் கொட்டிட்டு